ஆமாம், எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பது ஓனாயோடு வெள்ளாடு சேர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆமாம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெள்ளாடு வெள்ளந்தியாக வாழக்கூடியவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய நபர்தான், முதல்வர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். சின்னம்மா காலை நோக்கி ஊர்ந்து சென்று முதலமைச்சர் பதவி வாங்கிய எடப்பாடி பழனிசாமி தான் ஓனாய் என்பது உலகக்கே தெரியும். ஆகவே ஓனாயோடு வெள்ளாடு சேர்வது என்பது மிகவும் அரிது. அதை எடப்பாடி வாயிலே சொல்லிவிட்டார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இயக்கம் இணைய வேண்டும், எல்லோரும் ஒருதாய் மக்கள் எல்லோரும் ஓர் வழியில் சென்று பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் புரட்சி தலைவி அம்மாவின் கனவு வெற்றி வரும். தமிழகத்தில் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் ஆளும் என்ற அந்த கனவோடு தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வள வந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி சின்னம்மாவும் அண்ணன் ஓபிஎஸும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இப்போ மும்மொழி கொள்கையில் ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கு. இதில் இதில் ஓபிஎஸ் அவர்கள் மாநில அரசு மட்டும் குறை சொல்லாமல் மத்திய அரசையும் பேசணும். பொது மாநில அரசு மட்டும் பேசாமல் மத்திய அரசையும் பேசணும்னு சொல்லி உங்களே பேசியிருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் எந்த வழியில் செல்கிறாரோ அந்த வழியில் தான் நாங்களும் அண்ணன் ஓபிஎஸ் வழிகாட்டுதலோடு நாங்கள் செல்கின்றோம். அவர் கூறுகின்ற கருத்தை நாங்கள் ஆமோதிக்கின்றோம்.